மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு கோருவதற்கு தேவைப்படும் ஊனத்தின் தன்மை குறித்த சான்றிதழ் வழங்குவது குறித்து முடிவு செய்ய தமிழக மருத்துவக் குழு வாரத்தில் இருமுறை கூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் வாகன விபத்து வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயங்கள் அனுப்பும் கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுத்து 4 வாரங்களுக்குள் சான்றுகளை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் ராஜீவ் சக்தேர், வைத்தியநாதன் அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது. சென்னை வாழ் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலன் கருதி பொதுப்பணித்துறை அமைச்சரை அனுப்பி காவிரியில் தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசிடம் வற்புறுத்த வேண்டும் என்றும், கண்டலேறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதல்வரை நேரில் சந்தித்து கோர வேண்டும் என்றும் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடியை தவறுதலாக பேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஜைனுல்லாபுதீன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட பாஜக செயலாளர் செல்வகுமார் வால்பாறையில் செல்போன் டவர் மீது ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பாக தாம் அளித்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அவர் மிரட்டல் விடுத்தார். காவல்துறையினர் சமரசம் செய்து அவரை கீழே அழைத்து வந்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையின் தடையை மீறி சென்னையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனின் 63வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கேக் வெட்டி இதனை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாட்டுக்கறி விருந்து அளிக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகள் மற்றும் தற்காப்பு கலைகளும் நிகழ்த்தி காட்டப்பட்டன. தென்காசியை அடுத்துள்ள புளியரை மடத்துப்பாறை கிராமத்தில் அண்மையில் புலி ஒன்று குட்டிகளுடன் புகுந்தது. இதனால் பீதியடைந்த மக்கள் புலியை கூண்டு வைத்து பிடிக்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து கொண்டுவரப்பட்ட கூண்டில் இறைச்சி வைத்து புலியை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபடவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் புலிக்கூண்டு வெறும் காட்சி பொருளாக கிடப்பதாக தெரிவித்துள்ள கிராம மக்கள் புலியை பிடித்து வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.